ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்துட்டு போனாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கும்போது சின்ன வயசு, அந்த சிறு பாலகனை தன்னுடைய 10 வருட காலம் பணிவிடைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துறாங்க. வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 10 வருட காலத்துல ஒரு தடவை கூட என்னிடத்துல முகத்தை காட்டியது கிடையாது. இதை ஏன் செய்கிறாய், இதை ஏன் செய்யவில்லை என்று என்னிடத்துல முகத்தை காட்டியது கிடையாது. ஷீ என்ற வார்த்தையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல பயன்படுத்தியது கிடையாது. எனக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த அனஸுக்கு பொருளாதாரத்திலே பரக்கத் செய்து விடுவாயாக, யா அல்லாஹ் இந்த அனஸுக்கு குடும்பத்திலே குழந்தைகளுடைய விஷயத்திலே பரக்கத் செய்திடுவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார். ஒரு காலத்துல எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய இறப்பின் போது சரியா 132 வயது. உருவங்கள் எல்லாம் என்னங்க நரைமுடி அளவிற்கு வந்து தொங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் அல்லவா, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய பேரித்தம்பழத்தினுடைய அந்த தோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விளையும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோட்டத்தில் மட்டும் வருஷத்திற்கு 2 முறை அறுவடை செய்தார்கள். இது அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ. அதே போன்று பிள்ளைகள் என்று பார்த்து என்று சொன்னால் 98 ஆண் பிள்ளைகள், 2 பெண் மக்கள், இவ்வளவு பிள்ளைகள். அதற்கடுத்து 3 தலைமுறை. எத்தனை தலைமுறை பார்த்தாங்க? 3 தலைமுறைகளை பார்த்து 4வது தலைமுறையிலே வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய முத்திரையை பார்த்த ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்படும் போது அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது அல்லவா, அந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட நெஞ்சினுடைய பகுதியிலே ஓபன் சர்ஜரி செய்யப்பட்ட அந்த தடுப்பையும் பார்த்த ஒரு சஹாபி யாருங்க? அனஸ் ரலியல்லாஹு. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த துஆதான். துஆவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. அதனால்தான் ஒரு முஃமினுடைய ஆயுதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது துஆ தான் ஒரு முஃமினுடைய ஆயுதம். நீங்க அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ்விடத்துல நீங்கள் முறையிட்டு துஆ கேட்கும் போது, அல்லாஹ்விடத்துல நீங்கள் ஒன்றும் போது, அல்லாஹ்விடத்தில் எதையும் நீங்கள் சாட்டும் போது, நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் போது அல்லாஹ் ஒருபோதும் உங்களை